சென்னை நங்கநல்லூர் அருகே அமைந்துள்ள மளிகை கடையை அதிமுக பிரமுகர் தலைமையிலான குண்டர்கள் 10 பேர் அடித்து சூறையாடிய சம்பவம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதவி செய்த கடை உரிமையாளருக்கு அதுவே சோதனையாக முடிந்தது எப்படி? சென்னை நங்கநல்லூர் பாலாஜி நகர் வால்டாக்ஸ் காலனி பகுதியில் வசித்து வருபவர் 49 வயதான சக்திவேல். இவர் அதே பகுதியில் லிங்கம் ஸ்டோரி என்ற பெயரில் மளிகை கடை நடத்தி வருகிறார். அவரின் 2 மகன்களும் கல்லூரிக்கு சென்று வந்த பிறகு சக்திவேலுக்கு மாலை நேரத்தில் உதவியாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மளிகை கடை அருகே சாலையின் நடுவே மது போதையில் நிதானமின்றி ஒரு நபர் கீழே விழுந்து கிடந்தார். அவர் மீது பரிதாபம் கொண்ட மளிகை கடைக்காரரான சக்திவேல் அவருக்கு தண்ணீர் கொடுத்து எழுப்பி சாலை ஓரமாக அமர வைத்துள்ளார். சிறிது நேரத்தில் போதை தெளிந்தவுடன் அந்த நபர் தான் வைத்திருந்த மொபைல் போனை காணவில்லை என கதற ஆரம்பித்தார். அதை கடையின் உரிமையாளரான சக்திவேல் தான் எடுத்துவிட்டார் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பலமுறை தான் மொபைலை எடுக்கவில்லை என கூறியும் கேட்காமல் ரகளையில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் கடையை விட்டு உடனே வெளியேறும்படி கூறி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மதுபோதை ஆசாமி, நான் யார் என்று காட்டுகிறேன் பார் என கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்தில் அதிமுக வட்டச் செயலாளர் தனசேகரன் உட்பட 10க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் அங்கு வந்துள்ளார். உருட்டுக்கட்டைகளுடன் வந்த அந்த கும்பல் கடைக்குள் அதிரடியாக புகுந்து கடையை சூறையாடியதுடன் கடை உரிமையாளர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் கடையின் வெளியே இருந்த சோடா பாட்டில்களை எடுத்து சாலையில் வீசி உடைத்துள்ளனர். சிறிது நேரத்தில் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. உடனடியாக கடை உரிமையாளர் பழவந்தாங்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் 10 பேர் கொண்ட கும்பலை தடுக்க முற்பட்ட போது போலீசாரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கிருந்த அந்த கும்பல் தப்பித்துச் சென்றுள்ளது. 10 பேர் கொண்ட கும்பல் யார் என்று விசாரித்ததில் அதிமுக முன்னாள் நகரச் செயலாளர் தனசேகர், அவரது கூட்டாளிகள் ஹரீஷ், ரவி, பிரகாஷ், முருகேசன், சதீஷ் என்பது தெரிய வந்தது. அவர்களில் 5 பேரை பிடித்துள்ள போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். பிடிபட்ட 5 பேரையும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றபோது குற்றவாளிகளை வீடியோ எடுப்பதற்காக செய்தியாளர்கள் வந்தனர். அப்போது அதிமுக பிரமுகரின் ஆதரவாளர்கள் வீடியோவெல்லாம் எடுக்கக்கூடாது என கூறி செய்தியாளரின் செல்போனை பிடுங்கி தாக்க முயன்றனர். இதுகுறித்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்தில் செய்தியாளர்கள் புகார் அளித்தனர். கடந்த சில நாட்களாகவே சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வியாபாரிகளை தாக்குவது, கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபடுவது, மாமூல் கேட்டு கடைகளை சூறையாடுவது என சமூக விரோதிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போலீசார் இதுபோன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக விரோதிகள் தனசேகர் என்றவர் தலைமையில் ஒரு 100 பேர் கிட்டத்தில் வந்து கடையில் வந்து கலெக்டாக பண்ணாங்க. சம்பவம் அவர் கீழே போதையில் விழுந்தவரை நாங்கள் தூக்கி விட்டோன்னா கடையில் செல்ஃபோனு நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு கடையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை சட்டையை பிடிச்சி இழுத்தார்.
இழுக்கும்போது நான் ஏன் சட்டி பிடிச்சிருக்கேன்ட்டு பிடிச்சி வெளியே கடையை விட்டு வெளியே போப்பான்ட்டு தள்ளி விட்டேன். இதான் நடந்தது. அப்புறம் நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உன்னை 10 நிமிஷத்துல உன்னைய கடையை காலி பண்ணிடுவேன். ஊர் விட்டு ஊர் வந்தவன், நீங்க பிழைக்க வந்த நாய், நீ எப்படி என்னை தள்ளுவேன்ட்டு என்னை திறக்குறா பேசி கடையை சமூக ரீதியாக சூறையாடப்பட்டேன். பிழைக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு வியாபாரி என்று பாராமல அவருக்கு உதவி செய்கிறதுங்கிறத கூட மறந்துட்டு இந்த மாதிரியான கொலைவெறி தாக்கல் நடத்திருக்காங்க. அதுவே கடைக்காரர் மட்டும் கிடையாது, அந்த பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை அதிகாரியும் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரவுடிகளை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதிமுக பிரமுகரின் அடியாட்கள் மளிகை கடையை சூறையாடியதுடன் செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்த முற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.